வாசகம் கல்வியாளரா உங்களுடைய பார்வை? மரியாதைக்குரிய கஸ்தூரி ரங்கன் தலைமையில் இருந்த அந்த குழு அதை தான் வந்து வரைவு தேசிய கொள்கை 2019 வெளியிட்டாங்க. அதில் 17வது சாப்டர் கவர்னன்ஸை பற்றி பேசுது, நிர்வாகத்தை பற்றி பேசுது. துணைவேந்தர் நியமனம் அப்படின்னு சொல்கிறதும் துணைவேந்தருக்கு தேடுதல் குழு அப்படின்னு சொல்கிறதும் கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்டது. இப்போது NEP கீழே அவங்க போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ன்றதை ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் எல்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி திருத்தங்களெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், யார் நியமிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேட்டிவ் எனேபிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சட்ட வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி தேசிய கல்விக் கொள்கையின் கூரை நிறைவேற்ற முடியாதுன்னு அர்த்தம். அது மரியாதைக்குரிய திரு கஸ்தூரி ரங்கனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது 17.1.5 போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் as the apex body அப்படின்ற பேராகிராஃப்ல நான் சொன்னது இருக்கு, டிராஃப்ட் பாலிசியில் இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எதையெல்லாம் வந்து மாநிலத்துக்கு வைக்கணும், எதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும்னா 10 பொருள் இருக்குன்னா 4 பொருள் 4 தலைப்பு அங்க 4 தலைப்பு இங்க அப்படிலாம் பிரிச்சு கொடுக்கல. அதுக்கு ஒரு தத்துவம் இருந்தது. எதெல்லாம் பண்பாட்டு சார்ந்ததோ எதெல்லாம் உடனடி தேவையோ அதெல்லாம் எங்க கொடுத்தாங்கன்னா மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கு தேதி வரைக்கும் கல்விதான் மாநில பட்டியலில் இருந்து ஒப்பிசைவு பட்டியல் சொல்ற கங்கரண்ட் லிஸ்ட்ல லிஸ்ட் 3 என்ட்ரி 25க்கு போயிருக்கே தவிர பல்கலைக்கழகம் இன்றைக்கு தேதி வர லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட்ல என்ட்ரி 32ல இருக்கு. லிஸ்ட் 1 யூனியன் லிஸ்ட்ல ஒன்றிய பட்டியல்ல 44வது வரிசை மிக தெளிவா என்ன சொல்லுதுன்னா, பல்கலைக்கழகத்தை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், கலைத்தல் என்பது ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. நான் சொல்றது எல்லாமே அரசமைப்பு சட்டத்தில் எழுதி இன்றைய வரைக்கும் நடைமுறைக்கு இருக்கிறது சொல்றேன். பல்கலைக்கழக மானிய குழு 1956 உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானிய குழு டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பரிந்துரையின் பேர்ல, அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேர்ல உருவாக்கப்பட்ட அந்த மானிய குழுவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க தொடர்ந்து பல பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்த கேள்விதான். பல்கலைக்கழகங்களுக்கு தர வேண்டிய மானியங்கள் உயராய்வுக்கு உண்டான ஊக்கத்தை கொடுப்பது, உயராய்வை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்குவது, அந்த வகையில ஒருங்கிணைப்பை செய்வது என்பதுதான் அதோட அடிப்படை நோக்கம். 1956 உருவாக்கப்பட்டது. என்ட்ரி 66 ஒரு இடம் இருக்கு, வரிசை 66 ஒன்றிய பட்டியல்ல, ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துல. அந்த வரிசை 66 என்ன சொல்லுதுன்னா, தரத்தை தீர்மானித்தல் சொல்லுது. ஒரு பல்கலைக்கழகத்துல எத்தகைய தரமிக்க மாணவர்களை உருவாக்கணும், அப்படி தரமிக்க மாணவர்களை உருவாக்கணும்னா ஆசிரியர்களுக்கு எப்படி தரமிக்க ஆசிரியர்களை நீங்க நியமிக்கணும் என்கின்ற வழிகாட்டுதலை கொடுப்பதுதான் அந்த ஒருங்கிணைப்பு தான். தரத்தை தீர்மானித்து ஒருங்கிணைக்கிற அந்த பொறுப்பு தான் 66ல இருக்கு. மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல இருந்து உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு, இந்த ஒரு பிரிவை வைத்துக்கொண்டு நீங்க ரெகுலேஷனுக்குள்ளலாம் நீங்க போக முடியாது. என்ன ரெகுலேஷன் சொல்றது, ஒழுங்குபடுத்துதல் சொல்றது, அது மாநில அரசுக்கு இருக்கிற உரிமைன்னு சொல்லியிருக்கு. இப்ப இங்க எங்க வருது, இப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து வருது கேட்டா, சட்டப்படி ஒரு மாநில சட்டப்பேரவை இயற்றிய சட்டத்தின் மூலமாக சென்னை பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மதுரை காமராஜர், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையால் உருவாக்கப்பட்டது. சட்டப்பேரவை அப்படி உருவாக்குவதற்கு பட்டியல் 2ல 32ல அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த சட்டத்தின்படி ஒரு துணைவேந்தர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தின்படி ஒரு தேடுதல் குழுவை அரசு நியமிக்கணும் சொல்லுது. யுஜிசி கொடுத்திருக்கிற இந்த ரெகுலேஷன் இது சபார்டினேட் லெஜிஸ்லேஷன், இது சட்டம் கிடையாது. யுஜிசி சட்டத்தின் கீழே யுஜிசி உருவாக்கி கொண்ட ஒரு விதி. இந்த விதி எதற்கு முரணாக இருக்குன்னா, தமிழ்நாடு அரசு இயற்றி இருக்கிற சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது. அப்போ இந்த முரண் இருக்குது அப்படி சொல்லும் பொழுது எது செல்லும்னு கேட்டீங்கன்னா, சட்டம் செல்லுமா அல்லது சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட ஒரு விதிகள் செல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் செல்லாது, லெஜிஸ்லேஷன் தான் செல்லும், சட்டம் தான் செல்லுமே தவிர விதி செல்லாது. அந்த திருத்தம் இங்கே அப்ளிகபிளே ஆகாது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்பாடு, ஓவர் ரீச், தன் அதிகார எல்லையை மீறி பரிந்துரைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கை பல்வேறு கூறுகளை எடுத்து இப்போ கொடுத்திருக்கிற இந்த டிராஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, விசிட்டர்,
ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு விசிட்டர், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டர் இருக்கார். விசிட்டர் யாரு? குடியரசுத் தலைவர். இப்ப குடியரசுத் தலைவர் தேடுதல் குழு வைக்கிறாருன்னா குடியரசுத் தலைவர் முடிவு பண்ண போறாரு. திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற பிரதமர் தலைமையில் இருக்கிற அந்த அமைச்சரவை தானே முடிவு பண்ண போகுது. பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவை முடிவு பண்ணி சொல்லாம குடியரசுத் தலைவரால் செயல்பட முடியுமா? எனவே மாநில அரசு உருவாக்கியது, மாநில மக்களுடைய வரி பணத்தில் மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இறையாண்மை என்பது நாடாளுமன்றத்திற்கு மட்டுமல்ல, இறையாண்மை என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி மக்களிடம் இருக்கிறது. இல்ல குமார் ஒன்னு சொல்றாரு, மத்திய அரசு எது செய்தாலும் அது மாநிலத்திற்கு ஆபத்தானது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நான் இப்ப கேக்குறேன் கஸ்தூரி ரங்கன் வந்து இப்படி எழுதலாமான்னு நான் கேக்குறேன். கல்வியாளர் கஸ்தூரி ரங்கன் இப்படி எழுதலாமா? மோடியை பார்த்து, திரு மோடி அவர்களே, நீங்க வந்து சட்டத்தை இயற்றி தான் நடத்தணும்னு ஏன் எழுதினார் நான் கேட்கிறேன். நான் கேட்ட தப்புங்க. கஸ்தூரி ரங்கன் எழுதி வச்சிருக்கிறேன், அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இந்திய அரசமைப்பு சட்டம் வரிசை 32 சொல்லி இருக்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கல்வியாளரா இருந்துகிட்டு மாநில அரசுக்கு தான் பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இல்லை என்ற கல்வியாளர் அம்பேத்கர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன செய்யறது? அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்ய நீங்க பொறுப்பெடுத்துட்டு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க. இரண்டாவது, விவாதிக்கப்பட வேண்டிய 10% கேப். எதுக்கு 10% கேப்? ரெண்டு முக்கியமான விஷயத்தை யாருமே பேசல. வரதராஜன் நேரத்தர ரெண்டு முக்கியமான விஷயத்தை யாருமே பேசல. இங்க வந்து மாநில அரசுக்கு இருக்கிற உரிமையை பறிப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. எனவே அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் ஏற்றி வச்சிருக்கிறேன், என் இதயத்தில் ஏற்றி வச்சிருக்கிறேன். என் அரசமைப்பு சட்டத்திற்கு ஒரு துரோகம் வருகிறது என்றால் துரோகம் என்று சொல்கிறேன். துரோகம் இல்லை என்றால் வாசிச்சு காட்டணும். இது அதீத விமர்சனம் இல்லையா? துரோகம்ங்கிறது அதீத விமர்சனம் இல்லையா? அதீத விமர்சனம் இல்லை, எழுதி வச்சிருக்கதானே சொல்றேன். வரிசை 32ல என்ன இருக்கோ அதான சொல்றேன். இன்கார்ப்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் யாரு? ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இன்கார்ப்பரேஷன், ரெகுலேஷன், வைண்டிங் அப் யார்கிட்ட இல்ல? பட் நாட் யூனிவர்சிட்டிஸ் எங்க எழுதி வச்சிருக்காங்க? என்ட்ரி 44ல எழுதி வச்சிருக்காங்க, லிஸ்ட் 1ல. அரசமைப்பு சட்டத்துல எழுதி வச்சிருக்கிறது சொன்னா அதீதம் எப்படி சொல்றீங்க? நானா வளரலையே. அரசமைப்பு சட்டத்துல என்ன இருக்கோ அதான சொல்றேன். இப்ப ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, 10% பேரை தான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒப்பந்த பேராசிரியர்களா நியமிக்கலாம். இன்னி வரைக்கும் ஒரு உச்சவரம்பு இருக்கு. இந்த வரைவில் என்ன செய்திருக்காங்க? அந்த உச்சவரம்பை எடுத்துட்டாங்க. அந்த உச்சவரம்பை எடுத்துட்டா அதுக்கு என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நிரந்தர பேராசிரியர் இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், திரு நரேந்திர மோடி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார், ஒன்றிய அரசு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாங்க. இன்னும் ஓராண்டுக்குள் எல்லா பல்கலைக்கழகத்திலையும், தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, ஒன்றிய பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, அரசினுடைய முழு யுஜிசி ஊதியம் பெற நிரந்தர பேராசிரியர் இருப்பார்கள் என்று அங்க இல்லையே உங்களுக்கு. இரண்டாவது என்ன பண்ணிருக்காங்க, சில காலங்களுக்கு முன்னாடி என்ன வந்தது, ஒரே பேராசிரியர் பல பொறியியல் கல்லூரியில பணியாற்றுவதை போல இருந்தது வந்தது. அது இல்லீகல் தானே? இல்லீகல் தான், சட்டத்துக்கு விரோதமானது தானே? சட்டத்துக்கு விரோதமாக செய்த பொறியியல் கல்லூரிகள் மீது என்ன செய்யணும்? நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இந்த வரைவு என்ன செய்திருக்கு தெரியுமா? எம்இ படிச்சாலே போறோம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்படியே என்ன செய்திருக்கீங்க? தனியார் கல்லூரிகள், முறைகேடு செய்த கல்லூரிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. அப்ப இனிமேல பிஹெச்டி இருந்தாலும் உங்ககிட்ட அத்தனை பிஹெச்டி கிடையாது. அத்தனை பிஹெச்டி இல்லாம நீ என்ன செஞ்சிட்ட? கல்லூரி ஆரம்பிச்சிட்ட. கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக கூட ஆரம்பிச்சிட்ட. இப்ப சட்டப்படி இயங்கிட்டு இருக்கிற நீ, சட்டப்படி சட்டத்துக்கு விரோதமா இயங்கிட்டு இருக்கிற. உன் மேல நடவடிக்கை எடுக்கணும். உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா சட்டத்தையே நான் மாத்திடுறேன், நான் வந்து தகுதியே குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, நாகாலாந்து மக்களுக்கு, குஜராத் மக்களுக்கு செய்யற நன்மையா நான் கேட்கிறேன். பேசும் குமார். முதல்ல அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த யூஜிசியை வந்து இதுக்கு முழுக்க பொறுப்பு மத்திய அரசை டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக நிறுவப்பட்டது. ராதாகிருஷ்ணன் ஆல் இண்டியா லெவலில் அப்போ ராதாகிருஷ்ணனுக்கு தலைவராக இருந்தார், மாநிலங்களுக்கு கவர்னர். இதில் அரசியல்னு நான் ஏன் சொன்னேன்னு சொன்னால், ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து விட்டது, நம்ம பல ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அதனால அரசியல், கல்வி இருங்க, கல்வி கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நான் ரொம்ப சாஃப்டா பேசுறேன், நீங்க உங்களுக்கு பிபி நிறைய உண்டு எனக்கு தெரியும். நண்பர் இருங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், கல்வி அரசியலாக வேண்டாம்ங்கிறது தான், அந்த நோக்கத்தில் தான் இந்த அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறது. கல்வி மட்டும் அரசியல் ஆகக்கூடாது. அதனால தான் கவர்னர் பொறுப்பில் பிரசிடென்ட், அங்கே ஆல் இண்டியா லெவலில் பிரசிடென்ட், இங்கே மாநிலத்துக்கு கவர்னர்.
இதில் வேற இவங்க நினைக்கிற மாதிரி யானை பில்டிங் இடிஞ்சு விழுந்துரும் திடீர்னு நாங்கள் செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் சும்மா கற்பனையாக விதர்ப்பத்தில் பேசுகிறாங்க. பாஜக அரசையும் பாஜக அரசையும் ஒரு நிமிஷம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறாங்க. அதாவது இந்த தமிழ்நாடு 1000 வருஷத்துக்கு முன்னே இதே இடத்துல தான் இருந்தது. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருக்கும். எல்லாம் இங்க இருந்து கிளப்பி எடுத்துட்டு போய் டெல்லியில ஒரு தலைவர் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. உங்களை கேட்கும் போது சத்தம் போட்டு பேசுற எல்லாம் சரியாயிராது. சத்தம் போட்டு பேசுறது கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இங்க என்னன்னா நான் கேட்ட கேள்விக்கு இல்ல 10% கேப் ஏறிட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசோடு மாட்டாந்தாய் மனப்பான்மை இவர்கள் வாயில் அவர் கேட்ட கேள்விக்கு என்ன சார் சம்பந்தம்? அது அடிப்படை ரீதியாக சட்ட ரீதியாக யதார்த்த ரீதியாக முற்றிலும் தவறு. இதனால தமிழக மக்கள் தான் இருங்க. குமார் வரதராஜன் சொல்லிடுங்க. அதாவது சகோதரர் கஜேந்திரபாபு என்ன சொல்றாரு, மாநில யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கல்வியில எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. சார் கன்கரண்ட் லிஸ்ட்ல இந்திரா காந்தி மாநில பட்டியலுக்கே கேட்கறீங்க. நீங்க இந்திரா காந்திக்குள்ள போனது வந்து நீ கொடுத்தது யாரு, அதனால பேச வேண்டாம். எல்லாத்தையும் கொடுத்து திமுக சொல்ற மாதிரி கச்சதீவை கொடுத்து மீக்கிற மாதிரி சொல்லி மக்களை ஏமாத்துறத ஒண்ணு. அதே போல அண்ணன் சபாபதி சொன்ன விஷயம் ஒரு கருத்து மட்டும் பதில் சொல்ல பார்த்துட்டேன். அதாவது சரியா சொல்ல நேரம் கிடைக்கிறதுக்கு என்ன யூஜிசி கிராண்ட் ஷாட் கொடுக்கலன்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இருக்கிறார். 2014-18 7,881 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2010-18-19 6,608, 2020 7,988, 2021 86,330 கோடி, 22 80,60 கோடி, 23,920 கோடி சார் ஒதுக்கப்பட்டிருக்கு சார். ஒன்னே ஒண்ணு பேசலாம். நான் நிறைய கருத்துல